கும்பராசி நேயர்கள் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய மறைப்பாங்க. உறவுகளிடம் நிறைய மறைப்பாங்க. அதுமாதிரி வருமானத்தின் அளவு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக இவங்க பேசுவது பழைய விஷயங்களை பேச்சும் திறன் பேசுவதாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தவர்கள் யாராவது வீட்டுக்கு வருகை தருவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றிக்கான முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? கும்பராசி நேயர்கள் இந்த வைகாசி மாதத்தில் நிறைய மறைப்பாங்க. உறவுகளிடம் நிறைய மறைப்பாங்க. அதுமாதிரி வருமானத்தின் அளவு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ வருமானம் ஸ்லோவாக ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருப்பாங்க லோனுக்குன்னு, அதெல்லாம் மெதுவாக வர்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த பேச்சையும் அவ்வளோ ஸ்பீடாக சொல்லி படப்படம் புலம்புற தன்மையெல்லாம் குறைஞ்சிரும். அதிகமாக இவங்க பேசுவது பழைய விஷயங்களை பேச்சும் திறன் பேசுவதாக இருக்கும். நான் அப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள விஷயங்களே அதிகமாக பேசுவாங்க. குடும்பத்தில் மூத்தவர்கள் யாராவது வீட்டுக்கு வருகை தருவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றிக்கான முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் தாய் ரொம்ப லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அது உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. அதே சமயம் அவங்களாம் நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அவங்களால் உங்களுக்கு நன்மைகளும் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னென்னா, கடனை அடைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க, இல்லாட்டா கடன் வாங்க முயற்சி பண்ணுவீங்க. இது ரெண்டும் இங்கே முயற்சிகளாகவே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் கணவன் மனைவி டாமஞ்சேரியாக வாழ்க்கைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள். அதனால் அந்த டாமஞ்சேரி வாழ்க்கையும் ஒருவர் ஈர்ப்பு தன்மை உடையதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு உடல் ஆரோக்கியம் நிறைய விஷயம் என்னென்னா, தாய் சார்ந்த வழி உணவு இத விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் தாய்க்கு கொடுக்கும் உணவிலும் சரி, நீங்கள் தாய்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடும் உணவிலும் சரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை கண் திருஷ்டிம்பாங்க அந்த இதை அதனால் திருஷ்டி ப்ராப்ளம்கள் நிறைய உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பராசினியர்கள் எந்த தெய்வத்தை வழிபடலாம்? கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நம்மளுடைய மேல்மருத்துவர் மாரியம்மன் தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னை அபிராமி வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? இந்த வைகாசி மாதம் நம்ம நேயர்களும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹை பீக்கான ஒரு மெடிக்கல் விஷயம் நல்லா நடக்கும். ஆஸ்பத்திரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளது. அப்புறம் தலைமைத்துவமான விஷயங்கள், முதன்மைக்கான விஷயங்கள் பவர்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டு ஓவர் டெம்பரேச்சர் விஷயமும் அதை பற்றின பேச்சுக்கள் அதனால் உள்ள விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் விஷயங்கள் அவ்வளோ அப்பாக இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டிங்லலாம் இருக்கணும் அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த எரிவாயு தன்மை பொருட்கள் அது சார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒழிஞ்சு பாசிட்டிவாக இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவ்வாயுடைய இது நம்மளுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கோபங்கள் தாபங்கள் அதிகமாக இருக்கும். சிந்தனை இல்லாத சிந்திக்கவே செய்யாமல் நம்ம கோபத்தை செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இந்த வைகாசி மாதம் கோபத்தினுடைய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும் வரைய சிந்தனைக்குள்ள முக்கியத்துவம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்கள் இப்போ ஒரு திருமணமாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ண போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசினியர்கள்லாம் முடிவெடுக்கலாம்? ஓகே, இது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதத்தினுடைய ஏதாச்சும் முயற்சிகள், ஏதாச்சும் லவ் காதல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் நல்ல தொழில் சார்ந்த விஷயத்தில் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அந்த மாதிரி விஷயங்களே ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். எந்தெந்த ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வைகாசி மாதம் முழுவதும்? வைகாசி மாதம் முழுவதும் கவனமாக இருக்கிறவர்
மேச ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் கோபத்தினால் நிறைய விஷயங்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய கோபங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஆண்டாக ஏற்ற மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வருமான பெருக்கத்துக்கு அதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க, ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போக்குவரத்து சார்ந்த விஷயங்களும் சரி, படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் சடனாக ஒரு முடிவு எடுத்து திணறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதில் ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் பிடிவாதத்துக்குள்ள மாதமாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயத்தை பற்றிய தாட் அதிகமாக இருப்பதை விட லாபத்தை எவ்வளோ சம்பாதிக்கலாம், லாபம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதும், அப்புறம் நண்பர்களுடைய உறவு நிலையை வந்து ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது அது முக்கியமாக இருக்கலாம். தனித்துவமானவர்களாக தெரிவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா பயணங்களை நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயத்தை சிறிது மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். துளாராசிக்காரர்கள் வந்து நல்ல அப்பா வழி உள்ள உறவுகள் இல்லாட்டா அப்பா வழியுடன் தொடர்புகள் நிறைய எடுக்கலாம். அதே மாதிரி நல்ல நட்பில் வந்து ஒரு முன்னேற்ற பாதைகள் ஏற்படும். திடீர்னு ஒரு முடிவுகள் முன்ன பின்ன ஒரு முரண்பாடுகான முடிவுகள் மாற்றத்துக்குரியதாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். எதிரிகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இது வந்து உடல் ஆரோக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருங்கன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் தொழில் உங்களுக்கு இந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மதிப்பு கிடைக்கும். அதே சமயம் நிறைய கோயில்கள் அங்கங்கே போகும்போது உங்களை எல்லோரும் ஒரு அடையாளம் காணக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு திறனில் இருப்பீர்கள். நண்பர்களுடன் நல்லா வெளியில் ஒரு சினிமா அந்த மாதிரி இடத்தில் போகக்கூடிய தன்மையாக இருப்பீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மகர ராசிக்காரர்கள் வந்து புதிய முயற்சிகள் செய்வார்கள். புதிய முயற்சி உறவினர்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், மனநிலை பாதிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயின் மேலே கோபம் வரும், அப்புறம் தாய் மேலே ஒரு பாசம் வரும். இது ரெண்டும் கலந்து தாயினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒரு மாறுதல் கூடியதாக இருக்கும். கோபத்தின் உச்சத்தில் தாய் மேலே இருப்பா, அதுக்கப்புறம் திரும்ப மனம் மாறும், இந்த மாதிரி தன்மை இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக இருக்கும். குழந்தைகளால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ அருள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆசைப்பட்டது நிறைவேறக்கூடியதாக இருக்குது. மறைமுக உறவுகளில் ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீன ராசிக்காரர்கள் அதிகமாக படிப்பு சார்ந்த விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸ் மேலே ஒரு நாட்டம் இருக்கும். அதே மாதிரி சிறுதூர பயணமாக இருக்கும். அப்புறம் தாய் வீட்டுக்கு போவதாக இருக்கும், இல்லாட்டா பூர்வீகம் இடம் சார்ந்த இடத்துக்கு வருவதாக இருக்கும். தொழிலுக்காக ஒரு தொழிலை பற்றிய திங்கிங் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர்.